ஹலோ பை சைமரும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனால் சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர் வந்து இப்போ ரீசெண்டாக சைனாவில் ஒரு ஃபாசில்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபாசில்ஸை ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்குறது மூலம் அந்த ஃபாசில்ஸ் வந்து 72 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புதிய இனத்தை சேர்ந்த டைனோசருடையது, நியூ ஸ்பீசிஸ் சேர்ந்த டைனோசருடையது அந்த ஃபாசில்ஸ் அப்படின்ட்டு வேணால் ரிசர்ச்சர் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக சைனாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம். சைனாவில் உள்ள ஜியாங்ஸி மாகாணத்தில் கான்ஜூ சிட்டியில் தான் ஒரு ஃபாசில்ஸை வந்து ரிசர்ச்சர் மற்றும் சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃபாசில்ஸில் என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதுகெலும்புகள் வந்து இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சில எலும்புகள் வந்து அந்த ஃபாசில்ஸில் வந்து இருந்திருக்கு. அதை வந்து சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர் அதை வந்து ஸ்டடி பண்ணி அனலைஸ் பண்ணி பார்க்கறது மூலம் இந்த ஃபாசில்ஸ் வந்து 72 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புதிய இனத்தை சேர்ந்த டைனோசருடையது, நியூ ஸ்பீசிஸ் சேர்ந்த டைனோசருடையது அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நியூ ஸ்பீசிஸ் அதோட நேம் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டைட்டன் கான்ஜுவர்சஸ் என்னும் நியூ ஸ்பீசிஸ் சேர்ந்த டைனோசருடையது இந்த ஃபாசில்ஸ் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஜியாங்ஸி டைட்டன் கான்ஜுவர்சஸ் இந்த புதிய வகை டைனோசர் வந்து 72 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி சைனாவில் சுற்றி திரிந்து வாழ்ந்திருக்கும் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டைனோசர் வந்து லாங் நெக்கு கொண்டுள்ளது, லாங் டெய்லை கொண்டுள்ள டைனோசர் இது. அதாவது நீளமான கழுத்தை கொண்டுள்ளது, நீளமான வாழை கொண்டுள்ளது இந்த டைனோசர் இனத்தில் இந்த மாதிரி எத்தனை ஸ்பீசிஸ் வந்து இருக்கு அப்படின்னா, டைனோசர் இனத்தில் மொத்தமாக 700 ஸ்பீசிஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஃபிஷியலாக டைனோசரோட இனத்தில் 700 ஸ்பீசிஸ் வந்து இருக்கு, 700 இனங்கள் வந்து இருக்கு. மேபி அதையும் தாண்டி அதிகமான இனங்கள் டைனோசரோட இனத்தில் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு ரிசர்ச்சர் மற்றும் சயின்டிஸ்ட் அவர்கள் வந்து சொல்றாங்க. ஏன்னா புது டைனோசரோட இனத்தை அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிக்கிட்டே வராங்க. அதனால 700க்கும் மேற்பட்ட அதிகமான ஸ்பீசிஸ் வந்து டைனோசரோட இனத்தில் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு ரிசர்ச்சர் மற்றும் சயின்டிஸ்ட் அவர்கள் வந்து சொல்றாங்க. டைனோசரோட இனம் வந்து எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது பூமியில ஒரு மிகப்பெரிய அளவுல ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியில வந்து விழுந்துச்சு. அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து நமது பூமியில வந்து விழுந்ததுனால டைனோசரோட இனத்தோடு சேர்த்து 80% உயிரினங்கள் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. கொடூரமான அழிவு வந்து நமது பூமியில வந்து ஏற்பட்டுச்சு 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி விழுந்த ஒரு ஆஸ்ட்ராய்டுனால. அதனால டைனோசரோட இனம் வந்து முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு. அதுல இந்த ஜியாங்ஸி டைட்டன் கான்ஜுவர்சஸ் இந்த புதிய இனத்தை சேர்ந்த டைனோசரும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுச்சு அப்படின்ட்டு ரிசர்ச்சர் மற்றும் சயின்டிஸ்ட் அவர்கள் வந்து சொல்றாங்க. ஃபைனல் சி